ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. காமாட்சி தேவியைக்கு ஜெய். 16வது ஸ்லோகம் பார்க்கலாம். சராக சத்வேஷக பிரசுமர சரோஜே பிரதிதினம் நிசர்காதாக்ராமன்ய விபுதஜனம் ஊமூர்த்தானமதிகம் கதங்காரம் மாதக கதய பத பத்மஸ்தவ சதாம் நதானாம் காமாட்சி பிரகடயதி கைவல்ய சரணீம். சராக சத்வேஷக பிரசுமர சரோஜே பிரதிதினம் நிசர்காதாக்ராமன்ய விபுதஜனமூர்த்தானமதிகம் கதங்காரம் மாதக கதய பத பத்மஸ்தவ சதாம் நதானாம் காமாட்சி பிரகடயதி கைவல்ய சரணிம். எப்படி இருக்க அம்பாளோட இதன பாதங்களோட வர்ணனைகளை சொல்ல வர மூகர் 100 ஸ்லோகங்கள் சொல்ற பாதங்களோட வர்ணனை திருப்பி திருப்பி அதை சொன்னா கூட அவருக்கு அது சரிக்கவே இல்லை. என்ன சொல்றாரு? அன்னையே காமாட்சியே, எப்பொழுது அவளோட பாதங்கள் சிவப்பு நிறம்னு சொல்றார். அது ராகம்னா சிவப்பு நிறத்தை உடையது. அது எப்பொழுதுமே ராகத்தை உடையதாக இருக்கின்றதாம். அதனால அது சிவப்பு நிறமா இருக்கிறதுனால மலர்ந்த செந்தாமரைக்கு அது வேஷமா, அதுகிட்ட பகை, அதுகிட்ட பொறாமை இருக்கு. அது இந்த சிவப்பு நிறம் அந்த சிவப்பு நிறத்தோட நல்லா இருக்குங்கிறதுனால அலர்ந்த செந்தாமரை தேசம் உடையதாகவும், எப்பொழுது எப்படி இருக்க அவளுடைய பாதம், அவளோட சுபாவம் என்ன, தன்னுடைய சுபாவத்தினாலேயே விபுத்தர்கள், அதாவது ஞானிகள் தேவர்களுடைய சிரசிலே அளவு கடந்த அடியெடுத்து வைப்பதாக தன்னை வணங்குகின்ற தேவர்களோட சொல்லுவா இல்லையா, என்னோட சிரசிலையும் உன்னோட கால் பாதத்துக்குள்ளி படட்டும்னு வேண்டிக்கிறார் இல்லையா, அப்போ அந்த சிரசிலே அளவு கடந்த அடியெடுத்து வைப்பதாகவும் விளங்குகின்ற உங்களுடைய திருவடி தாமரையானது நாங்கள்லாம் வணங்குறோமே, வணக்கமுடைய சாது சஜ்ஜனங்களுக்கு கைவல்ய பதவி மோட்சத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதற்குள்ளிய வழியை விளக்குவது போல இருக்கின்றதே, அது எப்படி என்று நீ எனக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மூகர் ஏன்னா என்ன சொல்றாருன்னா, இது பாதங்கள் என்னத்தை வச்சுட்டு இருக்கா, ராகம் சிவப்பு இருக்கு இல்லையா அந்த நிறம், அப்ப ராகத்தையும் வச்சுட்டு இருக்கு. செந்தாமரை மலர் கிட்டக்க துவேஷம் இருக்கு. அப்ப ராகத்தையும் துவேஷத்தையும் தன்கிட்டக்க இருக்கிறதா இருக்கின்ற அந்த உத்தம ஞானிகளை எல்லாம் படித்து அவர்களுடைய தலைமையிலே ஏறி குதிக்கும் இயல்புடைய உன்னுடைய பாதமானது எங்களை போன்ற சாது ஜனங்களுக்கு எப்படிமா அந்த கைவல்ய மார்க்கத்தை அடைய விரும்பி நிற்கும் இந்த ஜனங்களுக்கு அது எப்படி ஆச்சாரியனாக இருக்கும்? ஆச்சாரியன்கிறவன் எப்படி இருக்கும்? உபதேசிக்கிற முறைப்படி விருப்பு வெறுப்பு இல்லாம பெரியோர்களுடைய திருவடிகளையே சிறவேல் கொண்டு இருப்பதுதானே ஆச்சாரியன், குருவுக்குள்ள லட்சணம். இது எப்படிமா நாங்க உங்களை வணங்கி இந்த சாது சஜ்ஜனங்களாகிய எங்களுக்கு எப்படி அந்த ஆச்சாரியனாகும் அப்படின்னு அவருக்குள்ள சந்தேகமா கேட்கிறார். ராகம் இருக்கு துவேஷம் இருக்குன்னு சொல்றீங்க, அப்பேற்பட்ட பாதங்கள் எப்படி எங்களுக்கு அந்த மோட்சத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குமா, அது எப்படி எங்களுக்கு ஆச்சாரியனாகும் அப்படின்னு அவரோட சந்தேகத்தை கேட்கிறதா இருக்க மாதிரி இருக்கா. அதாவது ஞானிகள் ராகத்தையும் துவேஷத்தையும் விட்டவர்கள். ஆனாலும் தேவி காமாட்சியோட பாதங்கள் எப்படி இருக்கா, சிவந்த நிறத்தை இருக்கு, அது ராகம் இருக்கு, தாமரையிடம் துவேஷம் இருக்கு. அப்படியே ராகத்தை கொண்ட பாதங்களை உடைய தேவி ஞானிகள் மற்றும் தேவர்களின் தலை மீது அவற்றை பதித்து எப்படி கைவல்யத்தை அளிப்பாள், இது என்ன விந்தை அப்படிங்கிற மூவர் எப்படி சொல்றார் பாருங்க. அடுத்து 17வது ஸ்லோகத்துல
जपालक्ष्मी शोणो जनित परमज्ञान नलिनी विकास व्यासंको विफलित जगज्जाट्य करिमा मनपूर्वाधिं मे तिलकयदो कामाक्षि तरसा तमस्काण्डद्रोही तव चरण पादो जरमणः जपालक्ष्मी शोणो जनित परमज्ञान नलिनी विकास व्यासंको विफलित जगज्जाट्य गरिमा मनपूर्वाधिं मे तिलकयदो कामाक्षि तरसा तमस्काण्डद्रोही तव चरण पादो जरमणक தாயே காமாட்சி காமாட்சியே உம்முடைய சரணம் அப்படிங்கிற தாமரை அதோட காதலன் தாமரை காதலன் யாரு? சூரியன். சூரியனை பார்த்தோன்னு தாமரை மலர்றது, அது போனோன்னு இதுவும் பூம்பிடுறது. அப்போ தாமரையின் காதலனான சூரியன் சூரியன் யாரோட இருக்கா? ஜபா புஷ்ப சங்கஜரா. அது மாதிரி ஜபா தேவி, அவருடைய ஜபா தேவி. ஜபா தேவிங்கிறது யாரே? செம்பரத்தம் பூவு. அந்த செம்பரத்தம் பூவில் உள்ள செவ்வொளி போன்று சிறப்பு நிறமுடையவனாக, ஏன்னா ஜபாதேவி கூடவே இருக்கா. அவன் கூட சூரியன் கூட யார் இருக்கா? ஜபாதேவி இருக்கிறதுனால அந்த செம்பரத்தம் பூவில் உள்ள செவ்வொளி போன்ற சிறப்பு சிவப்பு நிறமுடையவனாக இருக்கின்றானா. அவன் எப்படி இருக்கான்? பரம ஞானம் அப்படிங்கிற தாமரைய மலரச் செய்வதில் கருத்துடையவனாக இருக்கின்றான். இந்த உலகத்தில் உள்ள ஜடத்தன்மையில இருந்து அஜ்ஞானம். நம்ம அஜ்ஞானம்ங்கிறது ஒரு இருள் சொல்றா. எப்போதுமே இருளை பத்தி நம்ம சொல்லும் போது கார் இருள் என்ன சொல்லுவோம்? நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ரொம்ப கருப்பா அந்த கார் இருள் சூழ்ந்திருக்கும்பா, ஆழ்ந்த இருட்டு அப்படின்னு, கனமான இருள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த ஜடத்தன்மை, அதாவது அஜ்ஞானத்தோட கனத்தை பயனற்றதனாக ஆக்குகிறதா. அந்த அஜ்ஞானத்தை போக்குவதாக இருக்கின்றதுங்கிறது. அந்த கனத்தை பயனற்றதாக ஆக்குகின்றதுன்னா அஜ்ஞானத்தை போக்குவதாய், அதாவது தமோ குணம் அப்படிங்கிற இருளோட சமூகம், அந்த இருளையே நீக்குகின்றவன். இருள் சமூகம் சொல்றது என்னன்னா, இருள் அடர்ந்து கூட்டமா இருக்குமா இருள்ங்கிறது. எல்லா இடத்துலயும் இருள் அப்படி இருக்கும் போது அப்ப இருள் கூட்டம் தானே, அதுதான் சமூகம்ங்கிறார். அந்த இருளோட சமூகத்தை நீக்குகின்றவனாய் எப்படி இருக்கானா? என் மனது எப்படி? அது உதய பர்வதம். என் மனது உதய பர்வதமா இருக்கு. அப்ப என் மனது என்கிற உதய பர்வதத்தை அடைந்து அங்கேயே எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படிங்கிறார். எப்படி இருக்கணுமா? நெற்றியில் இட்ட குங்கும பொட்டு போல இருக்கணும் அப்படிங்கிறார். எங்க? என் மனதுங்கிற உதய பர்வதத்தை அடைந்து அங்கேயே எப்பொழுதும் சிறந்து விளங்கட்டும் அப்படின்னு சொல்ற அறிவர் வந்துட்டோம். தாயை காமாட்சி பேரறிவு அப்படிங்கிற தாமரையை மலரச் செய்வதில் ஆர்வம் உள்ளவள். உலகோடு சோம்பலை, எது இருளை, அதெல்லாம் சோம்பல், அதான் சொல்ற. இந்த குணம் சொல்ற அஜ்ஞானம், அதான் இருட்டு தமோ குணம். அந்த தமோ குணத்தை அழித்து சோம்பலை அழித்து எங்கும் சைதன்யத்தை அளிப்பவளா, அஜ்ஞானம்ங்கிற இருளை அகற்றுபவளுமான சிவந்த நிறமுடைய உன்னுடைய திருவடி, அந்த தாமரை, அந்த திருவடி தாமரையாக்கிய காதலன் என் மனம் என்னும் உதிக்கின்ற மலையில், மனம் எங்க இருக்கும்? மலையா நடுவுல உதிக்கிற சூரியன் மாதிரி, அதுக்கு இதா இருக்கட்டும்னு இவன் அதான் சொல்றார் மூகர். மனம் எங்கும் உதிக்கின்ற மலையில் திலகம் இடட்டும் அப்படிங்கிற, மலையில திலகம் விட்டது போல விளங்கட்டும் உன்னுடைய திருவடி தாமரைகளுடைய காதலன் அப்படின்னு சூரிய பகவான் அதுதான் சொல்றார். இப்ப அடுத்தது 18வது ஸ்லோகம் பார்க்கலாம். நமஸ்குர்ம பிரேமுல் மணிகடக நீலோத்பலமகஹ பயோத்தோ பயோதௌரிங்கத்விஹி நக கிரண ஃபேனைல் தவலிதே
स्फुटं कुर्वाणाय प्रबलचलतौर्वानलसिका विधर्कं कामाक्ष्याः सततम् अरुणिम्ने चरणयोः नमस्कुर्मः प्रेमुल् मणिकडक नीलोत्पलमकः भयोपयोतौरिङ्खद्भिः नः किरणफेनैर्धवलिते स्फुटं कुर्वाणाय प्रबलच्छलधौर्वान लशिका विदर्कौ कामाक्ष्याः सततम् अरुणिम्ने चरणयोः. என்ன சொல்ற, தேவியோட கால் நகங்கள், அந்த கால் நகங்களில் இருந்து அலைமோதி எழுகின்ற வெண்ணிறம். நகங்களோட காத்தி எப்படி இருக்கு என்ன பார்த்தோம். அந்த வேத மாதர்கள் நமஸ்காரம் பண்ணும்போது அந்த கூந்தலுக்கு இடையில அந்த நகங்களோட வரிசைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. அது வந்து கொக்கு இது மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்ற, நகங்கள்ல இந்த அலைமோதி எழுகின்ற வெண்ணிறம், அந்த வெண்ணிறமுடைய காந்திகளாக்கிய நுரைகள், கடல் நுரை வெண்மையா இருக்கும் இல்லையா, அப்ப அந்த காந்திகளாகிய நுரைகள் வெண்மை உடையதும் அசைந்து ஒளி வீசுகின்ற ரத்ன கடகம். ரத்ன கடகம்னு கால் போட்டு பாருல, அந்த கார்ல ஒரு காப்பு உருண்டையா இருக்கும், அதுக்குள்ள பரல்கள்லாம் இருக்கும், அதுல நுனியில மணி கட்டி போட்டிருக்கும். இந்த ரத்ன கடகம் என்னும் கால் காப்பிலே உள்ள நீல ரத்தினங்கள், அந்த நீல ரத்தினங்களோட ஒளியை போன்று உடையதாக, அந்த காந்தியை உடையதுமாக சமுத்திரத்தின் மத்தியிலே அதிக சக்தி உடையதாக இருக்கின்றதா. எப்படியா, எரிகின்ற வடவை தீயின் ஜுவாலை மாதிரி இருக்கான். அப்படி வடவை தீன்னு சொல்லுவாங்க சமுத்திரத்துல. திடீர்னு அந்த காற்றுல எல்லாம் தீ பிடிக்கும் சொல்லுவாங்க, அது எரியும் இல்லையா, அத மாதிரி வடவை தீ, அந்த வடவை தீயோட ஜுவாலையோங்கிறபடி அப்படியா அப்படி ஒரு உருவம் பண்ணக்கூடிய செய்வதால் அந்த காமாட்சியோட திருவடிகள் இரண்டிலும் உள்ள செம்மை நிறம், அதற்கு எப்பொழுதும் நமஸ்காரம் செய்து கொண்டிருப்போம் அப்படின்ற பகவான் என்ன சொல்றாரு. சமூக கவி அம்பாளை எப்பவுமே வணங்கிட்டு இருக்கணும்ன்றதான் சொல்ற. அந்த நகங்கள்ல இருந்து தேவியோட கால் நகங்களோட வெண்ணிற காந்தி, அந்த ஒளியானது அலைமோதி எழுகின்ற நுரைகளை போல பளிச்சுன்னு அப்படியே ஒளியோட பிரகாசிக்கிறதா. அந்த பாதங்கள்ல அணிஞ்சிருக்கின்ற அந்த ரத்தின கடகம், அந்த கால் சிலம்புல உள்ள நீல ரத்தினங்கள், அதுவும் காந்தி. அது எப்படி இருக்கா, அதுதான் நீல கடலா இருக்கான். அந்த காந்தி பட்டுதான் கடல் நீல நிறமா காட்சி தருதுங்கிற அந்த திருவடிகளோட செம்மை எப்படி இருக்கான். அலைமோதுகிற சமுத்திரத்துல இருக்கின்ற வடவை தீ, வடவை தீயின் ஜுவாலையோ என்ற அச்சத்தை உண்டாக்குகின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட இது உன்னுடைய இந்த திருவடிகள் இரண்டிலும் உள்ள செம்மை நிறத்திற்கு நான் எப்பொழுதும் நமஸ்காரம் செய்து கொண்டிருப்போம். தேவி காமாட்சி, வடவை தீயின் ஜுவாலையோன்னு நினைக்கும்படி இருக்கின்ற காமாட்சியோட திருவடிகள் இரண்டிலும் உள்ள செம்மை நிறத்திற்கு எப்பொழுதும் நமஸ்காரம் செய்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்ற மூகர் வந்து சொல்ற. அடுத்தது 19வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறாரு பார்க்கலாம். शिवे पाशायेथा अलकुलितमकुबगुहरे दिनादिसायेथा मम हृदय पादोजविपिने नभो मासायेथा सरसकविता रीतिशरिति त्वदीयौ कामाक्षी प्रसृत किरणौ देवी चरणौ शिवे पाशायेथा अलकुलितमकुब गुहरे दिनादीशायेथा मम हृदय पादोजविपिने नभो मासायेथा सरसकविता रीति सरिति त्वदीयौ कामाक्षी प्रसृत किरणौ देवी चरणौ
காமாட்சி தேவியே, பரமசிவனுக்கு மனைவியான மங்கள ரூபிணி சிவையேங்கிறார். சிவை அப்படின்னா பரமேஸ்வரியை குறிக்கக்கூடியது. பார்வதி உமாதேவி பரமசிவனுக்கு மனைவியான மங்கள ரூபிணியே சிவையே, ஒளி பரப்புவன, எல்லாம் ஒளி பரப்புவனா உடையது இல்லை. உங்களுடைய சரணங்கள் இரண்டும் அப்படி காந்தி ஒளி வீசுறதுங்கிறார் இல்லையா, உங்களுடைய ஒளி வீசுகின்ற உங்களுடைய சரணங்கள் இரண்டும் தமோ குணம் அஜ்ஞானம்ன்ற இருளால் நிறைந்ததும் எளிதில கரையேற்றவே முடியாததான அப்படி பாழும் கிணற்றில விடப்பட்ட கரையேற உதவுவதற்காக தாழ விடப்பட்ட தாம்பு கயிறாகட்டும், என்னுடைய ஹிருதயமாகிய தாமரை காட்டிலே விளங்கும் சூரியன் ஆகட்டும், ரசங்களோடு கூடியதான கவிதை என்னும் நதியின் ஜலத்தை பெருகச் செய்வதில் ஆவணி மாதம் ஆகட்டும், மழைக்காலமாகட்டும் அப்படிங்கிறத முடிந்து அவர் என்ன சொன்னார், காமாட்சி தேவியே, பரமசிவனுக்கு மனைவியான மங்கள ரூபிணியே சிவையே, ஒளி பரப்புவாகிய உன்னுடையதான சரணங்கள் இரண்டும் எப்படி இருக்கு சொல்றதுன்னா, அஜ்ஞானம் என்னும் இருளால் நிறைந்ததும் எளிதில் கரையேற முடியாததுமான பாழும் கிணற்றில் கரையேற உதவுவதற்காக தாழ விடப்பட்ட தாம்பு கயிறுகளாகட்டும், என்னுடைய ஹிருதயமாகிற தாமரை காட்டிலே விளங்கும் சூரியர்களாகட்டும், ரசங்களோடு கூடியதான கவிதை என்னும் நதியின் ஜலத்தை பெருகச் செய்வதில் ஆவணி மாதமாகட்டும், எதுவாய் இருந்தாலும் என்ன, எனக்கு எந்த ஆவணி மாதம்னு என்ன சொல்றாரு, மழைக்காலம், எந்த காலமாக ஆகட்டும் அப்படிங்கிறது. அது வந்துட்டு என்ன வேணும்னு சொல்றாருன்னா, இவர் அம்பாளோட அலைமோத சமுத்திரத்துல ஏறிக்கிட்ட சொன்னார் இல்லையா, வடவை ஜுவாலை இவ்வளவு நேரம் என்ன சொல்றார், பரமசிவனோட மங்கள ரூபிணி இவள் அம்பாள் அந்த பத்தினி மங்கள ஸ்வரூபிணியான காமாட்சி தேவியோட இரு சரணங்களும் அஜ்ஞானம் அறியாமை என்னும் இருள் நிறைந்த பாழும் கிணற்றிலிருந்து கரையேற உதவும் தாம்பு கயிறு அப்படி இருக்கு அப்படிங்கிற தாம்பு கயிறு போலவும், ஹிருதயம்ங்கிற தாமரை காட்டுல, ஹிருதயம் என்கிற தாமரை காட்டில் விளங்கும் சூரியன் போலவும், ரசம் நிறைந்த கவிதை ஆகிற ஆற்றின் வெள்ளத்தை பெருகச் செய்வதில் மழைக்காலமான ஆவணி மாதம், அதான் மழைக்காலம். என்ன கவிதை, தாமரை காட்டிலே விளங்கும் சூரியர்கள் ஆகட்டும், தாம்பு கயிறுகளாகட்டும், ரசங்களோடு கூடியதான கவிதை என்னும் நதியின் ஜலத்தை பெருகச் செய்வதில் மழைக்காலத்தில் உள்ள ஆவணி மாதமாகட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி கவிதைங்கிற ஆற்றின் வெள்ளத்தை பெருகச் செய்வதில் ஆவணி மாதமாக, இப்படி தேவியோட பாதங்களை என்ன சொல்ற, தாமரையாக்கி சூரியன் அதை மலர்த்துவதாக வர்ணனையை அமைக்கிறார். இப்போ என்ன சொல்ற, ஹிருதய தாமரையை மலர்த்துகின்ற சூரியனாக தேவி விளங்குகின்றாளாம். சூரியன் நிற்கையில் முடியும் மாதத்திற்கு என்ன மாதம், சிங்க மாசம், ஸ்ராவண மாசம், ஆவணி மாதம். அதைத்தான் சொல்ற, தேவி ஹிருதய தாமரையை வளர்த்தும் சூரியன் முடியும் மாதத்திற்கு என்னது, சூரியன் இருக்கும் போது முடிகிற மாதத்திற்கு என்ன பெயர், சிங்க மாதம், ஸ்ராவண மாசம், அதான் ஆவணி மாசம், ஆவணி மாதம் என்றும் பெயர் சொல்கிறார்கள் அப்படிங்கிற. அடுத்தது 20வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். நிஷக்தம் சுத்யல்தே நயனமிவ சத்விருத்த ருச்சிரைஹி சமைஜுஷ்டம் சுத்தை தரதரமிவ ரம்யை விஜகணைஹி शिवे वक्षो जन्मद्विदयमिव मुक्ताश्रितमुमे त्वदीयं कामाक्षी प्रणतचरणौ नौमि चरणौ. 20வது ஸ்லோகத்துல என்ன சொன்ன, பரமசிவனின் மனைவியான மங்கள ஸ்வரூபிணி சிவை உமாதேவியே, காமாட்சியே, எப்படி உன்னுடைய கண்ணானது காலின் எல்லை வரையில் அமைந்திருப்பது போல, இதை ஏற்கனவே சௌந்தரிய லகரியில சொல்லியிருப்பார், உன்னுடைய கண்கள் நீண்டு காது வரைக்கும் போய்
அந்த காது கிட்ட ஏதோ போல் சொல்ற போற மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த காதுல கேட்கறதெல்லாம் இந்த கண்களுக்கு இது பண்றது அப்படின்னு அது மாதிரி சொல்லியிருப்பாரு ஆதிசங்கரர். அந்த வர்ணனை இவரு அழகா எடுத்துட்டு இருக்காரு. எப்படி சொல்ற, உன்னுடைய கண்ணானது காதின் எல்லை வரையில் அமைந்திருப்பது போல உன்னுடைய திருப்பாதமும் வேதங்களுடைய சிரோபாகம், எது தலை, அந்த தலை என்னது உபனிஷம், அந்த உபனிஷத்து தான் வேதங்களோட சிரோபாகம். அதுல நிலை பெற்றிருக்கின்றது உன்னுடைய திருப்பாதம். உன்னுடைய உதடானது நன்றான வடிவுடையதாய் விளங்குபவைகளாக ஒன்றோடு ஒன்று ஒத்திருப்பதாக தூய வெண்ணிறம் உடையவர்களாகவும் அழகு வாய்ந்தவைகளுமான பல்வரிசைகளோடு சேர்ந்து அழகா இருக்கான். உன்னுடைய திருப்பாதமும் உன்னுடைய நன்னடத்தையால் அழகாக விளங்குபவர்களாய், சம புத்தி உடையவர்களாய், பரிசுத்தர்களாய், இன்புறத்தக்கவர்களாய் விளங்குகின்ற இரு பிறப்பாளர். அந்த இரு பிறப்பாளர் பிராமணன் பிஜன் அப்படின்னு சொல்லுவா. இரு பிறப்பாளர் சமூகத்தை உடையது நன்முத்துக்களுக்கு உறைவிடமாக விளங்கும் இரண்டு பொங்கைகளையும் போல உமது திருப்பாதமும் முக்தர்களுக்கு புகலிடமாக உள்ளது. அத்தகையதாக இருக்கின்ற உன்னுடைய பாதங்களில் நான் அடிவணங்குகின்றேன். அடிவணங்குகிறவர்களுக்கு புகலிடமான உன்னுடைய சரணத்தை நான் வணங்குகின்றேன் அப்படின்ற. சுத்தியந்தம், திஜகண, முக்த முதலிய எல்லா சொற்களுமே என்னதுன்னா இரண்டு பொருள்களை உடையதானவையாம். இரண்டாவது பொருள்னால என்ன சொல்லப்படுறது, தேவியோட கண்ணு, உதடு, பொங்கை இதுவற்றையெல்லாம் பாதத்திற்கும் ஒப்புமையாக கூறப்பட்டது அப்படிங்கிற சொல்லியிருக்க. உன்னோட இது எப்படிலாம் இருக்குங்கிறத அழகா சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்தாப்புல என்ன சொல்ல, காது வரை இருக்குன்னு சொல்லிட்டாரு இல்லையா, அதுதான் சுத்தியர்த்தம். பிஜகண முக்தக அப்படிங்கிறதுதான் பிஜகண, இரண்டு பொருள்களை உடையதாக. இரண்டாவது பொருளால எது விளக்கப்படுகின்றது, அம்பாளுடைய கண்ணு, உதடு, பொங்கை இவற்றிற்கும் பாதத்திற்கும் ஒப்புமை கூறப்பட்டது அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார், உதாரணம் உன்னுடைய இரண்டு பொங்கைகளையும் போல உமது திருப்பாதமும் முக்தர்களுக்கு புகலிடமாக உள்ளது அப்படின்னு சொல்ற. உன்னுடைய இரண்டு பொங்கைகளையும் போல உமது திருப்பாதமும் முக்தர்களுக்கு புகலிடமாக உள்ளது. அத்தகையதாய் அடி வணங்குகின்றவர்களுக்கு புகலிடமான உன்னுடைய சரணத்தை வணங்குகின்றேன். ஸ்வதீயம் காமாட்சி பிரணத சரணம் நௌமி சரணம் அப்படின்னு சொல்ற. நிஷக்தம் ஸ்ருத்யதே நயனவிவ சத்விருத்த ருச்சிரைஹி சமைஜுஷ்டம் சுத்தைரதரவிவ ரம்யை விஜகணைஹி சிவே வட்சோ ஜன்மத் விதயவிவ முக்தாஸ்ரிதமுமே ஸ்வதீயம் காமாட்சி பிரணத சரணோ நௌமி சரணம். நிஷக்தம் ஸ்ருத்யதே நயனமிவ சத்விருத்த ருச்சிரைஹி சமைஜுஷ்டம் சுத்தைரதரவிவ ரம்யை விஜகணைஹி சிவே வட்சோ ஜன்மத் விதயவிவ முக்தாஸ்ரிதமுமே பிரதீயம் காமாட்சி பிரணத சரணோ நௌமி சரணம் அப்படிங்கிற. பரமசிவனோட மனைவியான மங்கள ஸ்வரூபிணி சிவையே, உமாதேவியே, காமாட்சியே, உன்னுடைய கண்ணானது காதோட எல்லை வரையில அமைந்திருப்பது போல உன்னுடைய திருப்பாதமும் வேதங்களின் சிரோபாகம், எது உபனிஷத்து, அதுல நிலை பெற்றிருக்கிறதுமா. உன்னுடைய அதரம் உதடானது நன்றாக வடிவுடையதாய் விளங்குபவையாக ஒன்றோடு ஒன்று ஒத்தி இருப்பவைகளாக. இன்னும் எப்படி இருக்கும், தூய வெண்மை நிறம் உடையதாகவும் அழகு வாய்ந்தவைகளான பல்வரிசைகளோடு சேர்ந்திருப்பது போல உம்முடைய திருப்பாதமும் நன்னடத்தையால் அழகாக விளங்குபவர்களாகி சம புத்தி உடையவர்களாக
சம புத்தி, இன்பம் துன்பம் வேற்றுமை எதிராலும் விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் இது பண்ண சம புத்தி உடையவர்களாக பரிசுத்தர்களாக இன்புறத்தக்கவர்களாக இருக்கின்ற அந்த இரு பிறப்பாளர், அதாவது பிஜட் பிராமணருடைய சமூகத்தை உடையது நன்முத்துக்களை எல்லாம் உறைவிடமாக விளங்கும் உன்னுடைய என்ன சொல்ற 2 கொங்கைகளையும் போல உமது திருப்பாதமும் முக்தர்களுக்கு புகலிடமாக உள்ளது. அத்தகையதாய் அடி வணங்குகின்றவர்களுக்கு புகலிடமான உம்முடைய சரணத்தை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்ற. அப்போ சிருத்தியர்தம் பிஜகண முக்த அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் 2 பொருள்கள் உடையவை. 2வது பொருளால என்னெல்லாம் சொல்ற? முதல்ல 2வது பொருளால தேவியோட கண்ணு, உதடு, கொங்கை இவற்றையும் பாதத்திற்கு ஒப்புமையாக எடுத்து சொல்லியிருக்க மூககவி. அப்ப காது வரை வியாபித்துள்ள கண்களை போல அழகான பல் வரிசைகளோடு சேர்ந்து விரிந்த உதடுகளோடு பிரகாசிக்கின்றவள் வேதங்களின் சிரோபாகமான உபனிஷத்தில் நிலை பெற்றிருப்பவர். வேத மாதாவோட தலை வகுட்டுல சிந்தூரமானதும் நல் உத்தாரங்களால் பிரகாசிக்கும் மார்பகங்களை ஒத்த பாதங்களை உடையவளுமான அந்த தேவியை உன்னை காமாட்சியே நான் சரணடைகின்றேன் அப்படின்னு மூககவி சொல்ற 20 ஸ்லோகங்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றது. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.